ஓகே கைஸ், இதுதான் நோக்கியா 5310 வரக்கூடிய ரீட்டைல் பாக்ஸ். இது புது HMD குளோபல் நோக்கியாவோட வரக்கூடிய அந்த 5310. இது வந்து மியூசிக் லவர்ஸுக்காகவே ஒரு ஃபீச்சர் ஃபோன். பாக்ஸில் ஃபோனை தவிர ஒரு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் டைப் சி கொடுத்துருக்கலாம். இன்னமும் மைக்ரோ யூஎஸ்பி தான் தராங்க. அட்லீஸ்ட் இந்த வயரையாவது டிட்டாச்சபிளாக கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கல. ஸோ இதில் இந்த நோக்கியா ஓவிஎஸ் ஸ்வீட்டு அந்த இதுவும் இல்லை. ஓஎஸ் ஸ்வீட்டாவது கொடுத்துருக்கலாம். ஸோ நோக்கியா தீம்ஸ் சப்போர்ட் பண்ணிச்சுனாலாவது நல்லா இருந்திருக்கும். இது நோக்கியா தீம்ஸும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, ஏன்னே தெரில. HMD குளோபல் நோக்கியா தீம்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஃபோன் விட்டாலே நல்லாயிருக்கும், அதை விட மாட்டேங்கிறானுங்க. சரி, இதை விட ஃபோனு அந்த மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிளை தவிர புக்கு கைடு எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் ஹெட்ஃபோன். $1.5 லட்சம் ஐஃபோன் கம்பெனிக்காரனுக்கு கொடுக்க முடியாத அந்த ஹெட்செட்டுங்கிற விஷயத்த $3000 நோக்கியா கம்பெனிக்காரன் கொடுக்குறான். ஆனால் அந்த ஹெட்செட்டோட குவாலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமையாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஏர்லாக் ஹெட்செட் கிடையாது, வெறும் பட்டன் டைப் ஹெட்செட் தான். இதெல்லாம் போட்டிங்கன்னா காது வலி எடுத்துக்கும். காட்டுறேன் பாருங்க. நான் கொடுக்குறத கொடுத்தீங்கன்னா நல்லா கொடுங்கடா, இல்லை கொடுக்காதீங்கடா. ஒன்று கொடுத்தீங்கன்னா நல்லா கொடுங்க, இல்லைனா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஒரு அந்த ஏர் பபிள், அந்த ஏர் லாக் இருக்கிற மாதிரியான ஹெட்செட் கொடுத்துருந்தீங்கன்னா, ஏன்னா இப்போலாம் $100 ஹெட்செட்லேயே அந்த ஏர் லாக் வருதுடா. ஒரு ஏர்லாக் வாங்கி போகிறதுக்கு உங்களுக்குலாம் என்னடா வலிக்குதா? தலை வலிக்குது காய்ஸ் எனக்கு. அப்புறம் இந்த இதுதான் ஃபோனு. நான் வச்சுருக்கிறது வந்து மேட் பிளாக் வேரியண்ட்டு. நோக்கியா 0.3 மெகா பிக்சல் VGA கேமரா வித் LED ஃப்ளாஷ். நான் கேட்குறேன், $3500 to $4000 ஃபோனை விற்கிறீல்ல, ஒரு 1.3 மெகா பிக்சல் கேமரா கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன கேடுன்னு கேட்குறேன். உனக்கு என்ன கேடு? அப்போ அந்த நோக்கியா X2ன்னு ஒரு ஃபோன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, $5000. அப்போவே 2 மெகா பிக்சல் கேமராவோட கொடுத்தான். 2012 2011 அந்த டைம். அப்போவே வந்து $3000 கேமரா, $5000 செல்லுக்கு 2 மெகா பிக்சல் கேமரா உனக்கு கொடுக்க தெரியுதுல்ல. 5 மெகா பிக்சல் கேமரா கைஸ், 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்தானுங்க கைஸ் நோக்கியா X2வில். ஒரு 1.3 மெகா பிக்சல் கேமரா உங்களால் கொடுக்க முடியாதாடா? ரொம்ப டூ மச்சுடா அதெல்லாம். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டு, 3.5mm ஜாக்கு. சரி, அட்லீஸ்ட் 3.5mm ஜாக்காட கொடுத்தானே. 2.4mm ஜாக் கொடுத்துருந்தானா அவ்வளோதான், நீ மனுஷனே இல்லைன்னு சொல்லியிருப்பேன் நான். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, டூவல் ஸ்பீக்கர்ஸ், டூவல் ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ். ஆனால் இது ஸ்டிரியோ ஸ்பீக்கர் அவுட்புட்டை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். டூவல் ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ்னு மட்டும்தான் இருக்கே தவிர ஒரு இடத்துல கூட இவன் பாக்ஸ்லேயே கூட ஸ்டீரியோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணவே கிடையாது கைஸ். ரிமூவபிள் பேட்ரி, 1100 mAh. ஓகேவா? இதை வந்து மைக்ரோ SD கார்டு 32 GB வரைக்கும் போட்டுக்கலாம். இன்டர்னல் மெமரிலாம் கேட்காதீங்க, தலைவலி வரும். இப்போ நான் பூட் பண்ணும்போதே உங்களுக்கு காட்டுறேன், இது எந்த அளவுக்கு சவுண்டு போடுதுன்னு பாருங்க. ஏடே பேக்லைட் கீபேடு, அட்லீஸ்ட் இதையாவது கொடுத்து தொலைச்சியே. கீபேடோட குவாலிட்டி ஓகே கைஸ், நல்லாயிருக்கு. ஃபோன் ரொம்ப பிரைட்டாக இருக்கிறனால உங்களுக்கு ஃபோனில் டிஸ்பிளேயில் கொஞ்சம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே பிரைட்டாக இருக்குது ஃபோனு. இது தமிழ் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, தமிழ் லாங்குவேஜ் ஒன்றும் தெரியாது, ஏன்னா ஃபுல் மேக்ஸிமம் பிரைட்னஸில் இருக்குது. இதில் வந்து வயர்லெஸ் FM ரேடியோ இருக்குது கைஸ். ஓகேவா? சவுண்டோடைய அந்த கிளாரிட்டியை காட்டுறதுக்கு உங்களுக்கு FM ரேடியோ காட்டுறேன். ஏன்னா நான் கேட்குறேன், சேலம் மக்களை பார்த்தா உனக்கு என்ன பட்டிக்காட்டு புண்ட மாதிரி தெரியுதா? எப்போ போட்டாலும் பழைய பாட்டையே போட்டு சாடிக்கிறானுங்க எஃப்எம்மில். சூரியன் எஃப்எம்மும் அப்படி தான் இருக்கானுங்க. ஹலோ எஃப்எம் இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும், இப்போ நல்லாயிருக்கு தெரியுதா? ஹலோ எஃப்எம் அதுக்கு மேலே பைத்தியக்காரனாக இருக்கான். இல்லை, எங்களெல்லாம் பார்த்தா எப்பரா இருக்குது? சேலத்தில் மக்கள்லாம் மளிகட்டின மாக்கானுங்க, அவனுங்களாம் வந்து எதுவுமே கேட்க மாட்டானுன்னு நினைக்கிறீங்களா? பிளாக் அண்ட் ரெட் கைஸ்,
என்னுடைய ஃபேவரட் காம்போ. இதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சாங்கு, ப்ளே பாஸு, ப்ரீவியஸ் சாங் போகிறதுக்கான ஹார்ட்வேர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வால்யூம் ராக்கர்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் மைனஸ் மட்டும் கொடுத்துருக்கானுங்க. அது என்ன இலவுனே எனக்கு தெரில. ஓகேவா? ரிங்டோன்ஸு மற்ற விஷயங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ரிதமிக் ரிங்டோன்ஸ் கொடுத்துருக்கலாம், அந்த கருமத்தை கூட கொடுக்கல. கேட்டால் சிம்பியன் S30 OSங்கிறானுங்க. ஏன்டா S30 OSல உங்களுக்கு வந்து ரிதமிக் ரிங்டோன்ஸ் கூட வாடா கொடுக்க முடியாது? கம்போசர் அந்த மாதிரி விஷயங்கள் எதுலேயுமே இதில் இல்லை, எதிர்பார்க்காதீங்க. நோக்கியா 1600லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்போசர் இருக்கும். கம்போசரை வச்சு நம்மலாம் விளையாடுவோம். தமிழில் இசைப்புன்னு வரும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் இந்த சேலம் FM நாய்ங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு பழைய பாட்டு மயிரை ஸ்டாப் பண்ணுங்கள். நாங்கள் ஒன்றும் பட்டிக்காட்டு நாய்ங்க கிடையாது. சென்னையில் மட்டும் புது பாட்டு போடுறது, கோயம்புத்தூரில் மட்டும் புது பாட்டு போடுறது, சேலம் FM ஆன் பண்ணிங்கன்னா பழைய பாட்டாக வர்றது. பேச்சக்கார நாய்ங்க இப்படி தாங்க வச்சுருக்கானுங்க எல்லோரும். ஓகே பாய்.